ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். 2024 குரூப் 4 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரீசெண்டாக கவர்மெண்ட் சைட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர் வீடியோ நம்ம பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா 2 வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. www.tnpc.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போகலாம், அல்லது www.tnpcexams.in அப்படின்ற ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணி கூகுளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த வெப்சைட்டுக்குள்ளே டேஷ்போர்டுக்குள்ளே வந்துட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் ஆல்சோ கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை ஆன்லைன், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, பாருங்கள். இந்த இடத்துல ஹால் டிக்கெட் டவுன்லோடுன்னு இருக்கா, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லாகின் ஐடி கீழே ஷோ காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாகின் ஐடிக்கான நேம், அதாவது கேண்டிடேட்டுடைய நேம், நீங்கள் தானே கேண்டிடேட், உங்களோட நேம் காட்டும். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். கீழே லாஸ்ட்டில் இந்த ஆப்ஷன் பாருங்கள், இந்த டவுன்லோட் ஆல் டிக்கெட் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுடைய கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். சரிங்களா? ஸோ அப்படி ஸ்க்ரால் பண்ணி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்கும். சரிங்களா? இந்த ஆப்ஷன் தான். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர் எல்லாமே கேட்கும். நீங்கள் கரெக்டாக அதை டைப் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கான பிடிஎஃப் வந்து ஆல் டிக்கெட் வந்து பிடிஎஃபை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கே, சரியான லொக்கேஷன் எங்கே அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒரே மாதிரியான காலேஜ் நேமில் நிறைய கேம்பஸஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கும், இன்ஜினியரிங் இருக்கும், அந்த பாலிடெக்னிக் காலேஜஸ் இருக்கும், பிஎட் காலேஜஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் கேம்பஸ் நேம்ஸில் ஒரே மாதிரி வரும். சரியாக எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அந்த காலேஜுடைய நேம் எப்படி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா, இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கான லொக்கேஷன், கரெக்டான லொக்கேஷன் 1 day 2 days பிஃபோரே போயிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரிங்களா? கடைசி நேரத்தில் அட்ரஸ் தேடிக்கிட்டு எக்ஸாம் சென்டருக்கு போகாதீங்க. எக்ஸாம் சென்டரை முன்னாடியே போயிட்டு ஒரு விசிட் போய் பண்ணிட்டு வந்துடுங்க.